ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது வரப்போகுதுங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைங்க. இந்த அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆடி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று ஜோதிடர்கள் நிர்ணயித்து கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்சதை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆடி அமாவாசைனா என்ன சிறப்பான அமாவாசையா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக ரொம்ப சிறப்பான அமாவாசை தான். மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை 100 மடங்கு சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. நிறைய பேருக்கு ஆடி மாத அமாவாசை பற்றி தெரியாததுனால தான் இது ஒரு சாதாரண அமாவாசை அப்படின்ட்டு நாம் விட்டுடுறோம். உண்மையாலுமே இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது. ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. மாதங்கள் 12 வந்தாலும் அதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்திலிருந்து கீழ் லோகத்துக்கு வருவாங்க என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு முன்னாடி ஒரு கதையை நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஆடி அமாவாசையில் ஒரு மிகப்பெரிய சம்பவமானது நடந்திருக்கு. இது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. நம்மள நிறைய பேருக்கு இந்த புராணத்தில் சொல்லப்பட்ட உண்மை தெரியல. முதல்ல அந்த உண்மையை இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அந்த உண்மையை தெரிஞ்சுக்குங்க. ஆடி அமாவாசையில் புராணத்தில் சொல்லப்பட்ட உண்மை என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி அமாவாசை பித்ருக்காரியங்கள் செய்வதற்கு உரிய தினம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். அட் த சேம் டைம் அமாவாசைக்கு முந்தைய தினம் சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்படுது. அன்றைய தினம் ஒரு கதையை படித்த பிறகு மறுநாளான அமாவாசையில் விரதம் இருக்கணும். பெண்கள் அப்படி இருந்தீங்கன்னா சகல சௌமங்கல்யத்தோடு வாழ்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அது என்ன கதை? விரதம் இருக்கிறது சரி, அது என்ன கதை? அதை எதற்காக சொல்ல வேண்டும் அப்படின்னு தானே நீங்கள் இப்போ கேட்குறீங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் புராண கதையாக சொல்ல போகிறேன். இது நடந்த ஒரு சம்பவம். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு முறை அலகாபுரி நாட்டு அரசன் அலகேஷன் வாழ்ந்து வந்தான். பரக்கிராமமிக்கும் அவனுக்கு வாரிசில்லாத குறை இருந்தது. அதை சரி செய்ய அரசன் அலகேஷன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். அதன் பலனாக அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த சமய மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு அதிசய குரல் ஒலித்தது. அவனது மகன் பருவ வயதை எட்டும்போது இறந்து போவான் என்று அந்த குரலில் செய்தியானது வெளிப்பட்டது. இதனால் அந்த இதை கேட்ட உடனே மன்னன் விரக்தியில் மூழ்கினான். மன அமைதி வேண்டி திரும்ப பல கோவில்களுக்கு செல்ல தொடங்கினார். அப்படி ஒரு நாள் செல்லும்போது காளி கோவிலில் அரசன் வழிபட்டு கொண்டிருக்கும் போது மீண்டும் அந்த அதிசய குரல் வெளிப்பட்டது. உன் மகன் இறந்த பின் அவனுக்கு திருமணம் செய்துவை. அந்த பெண்ணின் மாங்கல்ய பலத்தால் உன் மகன் மீண்டும் உயிர் பெறுவான் என்று அந்த அசிரி ஒளி கூறியது. அதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இளமை பருவம் ஒரு நாள் வந்த தினம் அரசனின் மகன் இறந்து போனான். அரசன் தன் இறந்த மகனுக்கு மணமுடிக்க பெண் தேடினார். அப்போது பெற்றோர் இழந்து உறவினர்களுடைய கொடுமைகளுக்கு ஆளான ஒரு அப்பாவி பெண்ணை அவளது உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். இதனாலும் இந்த இளம்பெண் நமக்கு திருமணம் ஆயிடுச்சு, இனி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சற்று நிம்மதி அடைந்தாள். அன்றைய தினம் இரவு நேரத்தில் இளவரசன் உடலோடு அந்த பெண்ணையும் சேர்த்து காட்டின் மைய பகுதியில் கொண்டு போய் விட்டனர். அந்த பெண்ணும் கணவன் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தாள். விடிந்த பின் உண்மை தெரிந்ததும் அழுது தவித்து கொண்டிருந்தாள். தனக்கு தெரிந்த தெய்வங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாள். உலகத்தின் தாயான ஈஸ்வரி அவளது அழுக்குரல் கேட்டு இறங்கினாள். இறந்து கிடந்த இளவரசனுடைய உடலை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்று இழ செய்தாள். இந்த சம்பவம் நடந்த தினம் ஒரு ஆடி மாத அமாவாசை நாளாகும். அதனால தான் இந்த ஆடி மாத அமாவாசைங்கிறது ஸ்பெஷல்னு சொல்லப்படுது. தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இறந்து போன தனது வாழ்வை ஒளிபர செய்தது போல இந்த நாளில் அம்மனை வழிபடக்கூடிய பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள். மகிழ்ச்சியான அம்பிகை ஆடி மாத அமாவாசைக்கு முன்தினம் உன்னுடைய கதையை படித்துவிட்டு மறுநாள் விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலித்துவம் நிலைக்கும் என்று அவர்கள் இல்லத்தில் அஷ்டலட்சுமிகள் கடாட்சம் நிலவு என சொல்லி அந்த தாயார் அந்த இடத்திலிருந்து மறைந்திருக்கிறாங்க.
ஸோ இதனால தான் இந்த ஆடி அமாவாசைக்கு முன்தினம் இந்த கதையை கேட்குறது நல்லதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதே போல் சூரியனும் சந்திரனும் ஒரே பாதையில் பூமிக்கு நேராக வரும்போது அமாவாசை உருவாகுது. இதில் ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து பிது தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற காலமாகும். ஆடி அமாவாசை வரக்கூடிய அன்று காலையில் எழுந்து 6 குளங்களில் நீராடி சூரிய உதயத்திற்கு முன்பு தர்பை புல்லை ஆகியவற்றை கொண்டு தர்ப்பணம் செய்து வருவது நல்லது. அத்தோடு வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகள் இருக்குல்ல, அதெல்லாம் செய்து வைத்து வழிபட வேண்டும். அவர்கள் மன மகிழ்ந்தால் நமது வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும். ஸோ இது ஆடி அமாவாசையில் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இவ்வளோ நேரம் ஆடி அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், நீங்கள் எந்த இதில் இருந்தாலும், உங்கள் ராசி மிதுன ராசி மிதுன லக்னம்னா கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆடி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி விதி மாறும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சுக்குங்க. ஆடி அமாவாசைக்கு பிறகு தனது வாத திறமையால் வெற்றியை பெறுவீங்க. இந்த டைம் பல தடைகள் உங்களுக்கு விலகும். சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்கிறதுனால எதிலும் லாபமான நிலை காணப்படும். அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பணவரவெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டிங்கன்னா பாராட்டு உங்களுக்கு ஈஸியாக பெற முடியும். எதிலுமே தயக்கமோ பயமோ இருக்க தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அமையும். தந்தையுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். அவருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் கூட உண்டாகலாம், பார்த்துக்குங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடும். ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் தாமதம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரில் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முற்படுவீங்க. பணியாளர்களுடைய மேன்மை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைய முடியும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வாங்க. அதனால் குடும்பத்தில் இருப்பவங்களை பெருசாக கண்டுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சில்லறை பிரச்சனை ஏற்படும். அதை சரி செய்ய நீங்களே முயற்சி பண்ணுங்க. மற்றவங்களெல்லாம் உங்கள் உறவுக்குள்ளே விடாதீங்க. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மதிப்பு உயரும். அப்புறம் நண்பர்கள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு கூட இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு தன்னம்பிக்கையோடு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது காண முடியும். அப்புறம் எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இரவு பகலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உழைக்க வேண்டியது இருக்குது. அடுத்தவர் வேலையை தானே செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். ஏனெனும் உதவிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். அதே போல் வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பணம் சேரும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி வரும். அப்புறம் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. கல்விக்கான செலவு கூடும். அதனால் கல்விக்கான செலவை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. இதை தெரிஞ்சு இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்து வணங்குறது. ஸ்ரீரங்கநாத பெருமாளை காலையில் எந்திரிச்சு தரிசனம் பண்ணி வணங்கி வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இல்லறத்தில் இருந்த சச்சரவு தீரும். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பலனை கொடுக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க ஆடி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான சம்பவம் மிதுன ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.